வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மூர்தராசன். இந்த ஆசனம் நின்றுட்டு காலை அகட்டி வச்சுட்டு தலை தரையில் இருக்கணும். உங்கள் 2 கைகளும் பின்பக்கமாக மேல் பக்கமாக தூக்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் இது மூர்தராசன். இது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பிளட்டு நிறைய மூளைக்கு நல்லா பாயும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். மூளை வளர்ச்சிக்கு நல்லது. அதே நேரத்தில் ஞாபக சக்திக்கு நல்லது. அது போக தொடைகள் 2 நல்லா விரிஞ்சு வைக்கிறதுனால, நின்றுட்டு பண்ணுறோம் இல்லையா, தொடையில் இருக்கிற வெயிட்லாம் குறையும். டைஸ் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசனம் பண்ணலாம். முன்பக்கம் வலையில் தான் ஹிப் நல்லா ஓப்பன் ஆகும் இல்லையா. இது பண்ணுறதுக்கு முதல்ல அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா பண்ணுங்கள். லூசனிங் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணணும். உங்களுடைய தலை தரையில் இருக்கிறதுனால கைகள் தரையில் இருக்காது இல்லையா. ஸோ கழுத்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஆல்ரெடி செர்விக்கல் போன் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஆசனம் பண்ண வேண்டாம். மற்றபடி எல்லோரும் பண்ணலாம். இந்த ஆசனம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க, பிபி ஹையாக இருக்கிறவங்களும் இந்த ஆசனம் பண்ண வேண்டாம். இந்த ஆசனம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் பின்பக்கம் வளையும் ஆசனம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். உஷ்ட்ராசன், புஜங்காசன், அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல மூர்தராசன் பண்ணி பார்ப்போம். இதில் இன்னும் பெனிஃபிட் நிறைய அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல பெனிஃபிட்டு. அப்போ அவங்களுடைய பிட்டம் சைஸ் குறையிறதுக்கு, அது போக முன்பக்கம் வளையிறீங்க இல்லையா, அந்த வளைஞ்சி தலை வைக்கணும், கழுத்து பகுதியில் நிறைய ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். கைகள் மேலே தூக்குறதுனால எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் ஆகிறதுக்கும் இது நல்லா இருக்குது. கொழுப்பு தன்மையெல்லாம், உடம்புல இருக்க அமிலத்தன்மையெல்லாம் மாறுபடும். மூளையில் நல்லா ரத்த ஓட்டம் போச்சுனாலே உங்களுடைய செரிபலம் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலே போகிறோம். இந்த ஆசனம் நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு நல்லா வரும். முதல் நாளே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆசனம் நேரடியாக போயிட்டு படோட்டாசன் மாதிரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. சில பேருக்கு வராது இல்லையா. அவங்க என்ன பண்ணுங்க, முதல்ல அதோ முகாசன் மாதிரி தரையில் வச்சுருங்க. அப்புறமா லெக் வைட் பண்ணிக்கோங்க. பண்ணாலும் அதே தான், சேம் தான், அதே பெனிஃபிட் தான். ஒவ்வொன்றா பண்ணி பார்க்குங்களா. நேரில் இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் காலை அகட்டி வைக்கணும். உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி அகட்டி வைக்கணும் காலை. அப்போ தான் நீங்கள் போய் தரையில் வைக்க முடியும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஒரு முறை ஸ்விங் பண்ணி பார்த்துக்கோங்க, அல்லது நார்மல் படோட்டாசன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது கால் நல்லா அகட்டி வைக்கிறேன். ஒரு 2 அல்லது 3 அடி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு கொஞ்சம் கையை முதல்ல குனிஞ்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுன்றது நீங்கள் தரையில் படுற வரைக்கும் அந்த அளவு உங்களுக்கு இல்லையா. இந்த மாதிரி நல்லா குனிஞ்சு எழுந்திங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த் சரியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய நெத்திக்கு மேலே இருக்க தலை வைக்கணும். உச்சந்தலை வச்சிங்கன்னா அந்த பக்கம் உருண்டு விழுந்துருவீங்க. அதனால் தலைக்கணி ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா தலையை வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல ஒரு கை மட்டும் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். இடது கை மட்டும் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு நல்லா பேலன்ஸ் வந்துடுச்சு அப்படின்ன பிறகு 2 கையும் பின்னாடி தூக்கிட்டு இப்போ மெதுவாக தூக்குறேன். ஒரு 5 கவுண்ட். காலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ படோட்டாசனிலேருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ நல்ல அந்த தொடையெல்லாம் இழுத்து விடும். வயிறு நல்லா உள்ளே அழுந்தும். வயிறு உபசமாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா நல்லா உள்ளே போகும். இது கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், படோட்டாசன் நல்லா பண்ணுறோம் அப்படின்றவங்க நல்லா வரும். இல்லை நான் இப்போ தான் புதுசாக பழகிறேன், என்னை எப்படி தான் சார் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அதோ முகாசனிலேருந்து போகணும். இப்படி உட்காந்துக்கிறீங்க. வஜ்ராசனம் உட்காந்துட்டு இந்த லென்த்து நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வச்சுட்டு அதோ முகாசனம் பண்ணிக்கோ. இந்த அதோ முகாசனில் காலை இவ்வளோ அகட்டி வைக்கிறீங்களா, தரையில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ கைகள் பின்பக்கம் உயர்த்திட்டு இப்போ காலை கொஞ்சமாக நீங்கள் வைட் பண்ணிட்டே போங்க. இப்போ நீங்கள் கைகள் மேலே தூக்குனீங்கன்னா நல்ல பேலன்ஸ் வரும். ஒரு 10 கவுண்ட் முடித்த பிறகு மறுபடியும் கை செப்பரேட் பண்ணிவிட்டு கால் 2 ஒன்றா சேர்த்துக்கோங்க அதோ முகாசன் நிலைக்கு. திருப்பி வஜ்ராசனம் உட்காந்துக்கலாம். கழுத்து தான் கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும் இந்த ஆசனம் பண்ணும்போது. ஏன்னா எல்லா வெயிட்டும் கழுத்தில் போய் உட்காருது இல்லையா. அதனால் என்ன பண்ணணும், பிரம்ம முத்ரா பண்ணிவிட்டு லூசன் பண்ணிக்கணும். இந்த ஆசனம் பண்ண பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக கழுத்து ரொம்பவும் வெயிட் விழுந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா. நீங்கள் உடனே பிரம்ம முத்ரா பண்ணணும். பிரம்ம முத்ரா பண்ணணுன்னா முதல்ல நீங்கள் இடது பக்கமும் வலது பக்கமும் உங்கள் தலையை திருப்பணும். மூச்சு விட்ட நிலையில்
நிறைய முறை ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இப்போ முதல்ல பார்த்துக்கோங்க. நேராக உட்காந்துக்க, நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு கைகளை அழுத்த நிலை வச்சுக்கோங்க. மூச்சு விட்டுக்கிட்டே ரைட் சைடு முதல்ல. திருப்பி மூச்சு இழுத்த நிலையில் முன்பக்கம் வந்த, திருப்பி மூச்சு விட்ட நிலையில். இது நார்மலாக சர்விக்கல் போன் ப்ராப்ளம் இருக்கவும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மூர்த்தராசன் பண்ணுற பிறகு இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். கழுத்தில் வலி இருக்காது, ரிலாக்ஸாக இருக்கும். நிதானமாக பண்ணுங்கள். இந்த ஆசனம் பண்ணும்போது சில பேர் பல்ட்டி அடித்த மாதிரி கவிழ்ந்து விழுந்துருவாங்க. அதனால் தலைகாணி வச்சுக்கோங்க. நெத்திக்கும் நல்லா மடித்து ஒரு பெட்ஷீட் மாதிரி வச்சுட்டா கூட தலை வலிக்காது. ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், வாயு தொல்லை. வாயு தொல்லைனா இல்லாமல் வயிறு உப்பசம் ஆகிடும். அதுக்கு ரொம்ப ஈஸியானது, சாதம் வடித்து கஞ்சி எடுக்கிறீங்களா, ஒரு டம்ளர் சூடாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சப்பொடி போடுங்க, கொஞ்சம் பனங்கற்கண்டு போடுங்க, நல்லா கலக்கிட்டு சுட சுட ஒரு கிளாஸ் குடிச்சிங்கனாலே கண்டிப்பாக அந்த வாயு தொல்லை இருக்காது. வயிறு கடம்படான்னு பண்ணாது. உங்களுக்கு அசிங்கமாக இருக்க வயிறு உப்பசமும் குறைஞ்சிடும். ஒரு கிளாஸ் சாதம் வடித்த கஞ்சி, சோறு சுட சுட வடிக்கிறீங்களா, சாதம் வடிக்கிறீங்க, அந்த கஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, பனங்கற்கண்டு ஒரு கல் போட்டுட்டு ஒரு கலக்கலை சுட சுட காஃபி குடிக்கலாம்னு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாயு தொல்லை இருக்காது, வயிறு உபசமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு நல்ல ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.